தெரு நாயும் விலை போகாத பழைய ஃப்ரிட்ஜும். அந்த தெருவில் அந்த நாய்க்கு கொஞ்சம் திமிர் அதிகம் என்று நினைக்கிறேன். 1000 இடம் படுக்கை இருந்தாலும் என் வீட்டில் சைடில் ஓரமாய் ஒதுங்கி போடப்பட்டிருந்த அந்த சிகப்பு கலர் ஃப்ரிட்ஜ் பக்கத்திலேயே வந்து படுக்கும். அந்த நாயின் நிறம் அலாதியானது. கருப்பு நாய்களை பார்த்திருப்பீர்கள், வெள்ளை அல்லது செந்நிற நாய்களை பார்த்திருப்பீர்கள். அது ஒரு சாம்பல் நிற நாய். ஃப்ரிட்ஜ் அருகில் வந்து படுப்பதை பார்த்தால் அது பூர்வத்தில் எந்த பணக்காரன் வீட்டிலோ பவனி வந்திருக்க வேண்டும் என்றே நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜ் அருகில் படுப்பது அதற்கு ஏசி குளிரில் இருப்பது போல இருக்கும் என்றே நினைக்கிறேன். நிறத்தை பொறுத்தவரை அஸ்தி சாம்பலில் ஆகுதி செய்யப்பட்டு வைத்த தோற்றம் அதன் தோற்றம். அதன் தனி நிறமே அதன் கர்வத்திற்கு காரணமாய் இருக்கும். எத்தனை துரத்தியும் எங்கும் போவதில்லை, வீட்டுக்கு காவலும் காப்பதில்லை. கர்ம வினை தொடர்போ என்னவோ படுக்க மட்டும் பயன்படுத்தப்படாத ஃப்ரிட்ஜ் அருகில் வந்து படுத்துவிடும். ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் என்றதும் பழைய விலைக்கு போட பழைய இரும்புக்காரனை கூப்பிட்டால் இசக்கி வந்தான். லாவகமாக கம்ப்ரஸரை மட்டும் கழட்டி லவட்டிட்டு போயிட்டான். ஃப்ரிட்ஜை எடுன்னா இதோ வரேன் அதோ வரேன் என்கிறான். வர மட்டும் மாட்டேன் என்கிறான். இடமில்லையாம். கம்ப்ரஷர் மட்டும்தானே பழைய ஃப்ரிட்ஜில் காசாகும். ஒரு நாள் கோபம் வந்து அசிங்கம் பண்ண என் ஃப்ரிட்ஜ் தானா உனக்கு கிடைத்ததுன்னு ஒரு கல்லை எடுத்து துரத்தினா அது காய்ச்சி மூச்சுன்னு ஒரு கத்து. ஊரே 2 பட ஊதா கிராஸ் ஒரு உதறல் உள்ளு எடுத்தது. என்ன பெருசாக அடிக்க வர? வேணான்னு வச்ச ஒரு வார சாம்பார், ரசம், ஊசி போன பொரியல், கூட்டு இதெல்லாம் உள்ளே இருக்கலாம், நான் அருகில் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. நாய் பாஷை உனக்கு எப்படி புரிஞ்சுது தானே நினைக்கிறீங்க? வேண்டாததை வைக்கத்தான் ஃப்ரிட்ஜுன்னா யாரோ வேண்டாம்னு தள்ளினது தானே அந்த தெருநாய். நாய் பாஷை புரிய நாயாக இருக்கணும்னு இல்லை, நாணயத்தின் 2 பக்கம் பார்க்குற பார்வை மட்டும் போதும்.